वीडियो कॉल के நல்லா எழுதுனே மாப்பிள்ளை அசோக்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறோம். மாப்பிள்ளை அசோக்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கால நேரத்தினை கருத்தில் கொண்டு விரைவாக வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். சீக்கிரமாக வரவும். மிகவும் சிறப்பான சிறுமியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள். திருநாள் போலவே எல்லா தை திருநாளும் சிறப்பாக போக வேண்டும் என்று கடவுளை வாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் கடைசி வரை குமாரசுவாமி சித்தப்பா அவர்கள் எங்கிருந்தாலும் கலையரங்கம் வருமாறு
சித்தப்பா சித்தப்பா அங்க எடுங்க இங்க எடுங்க தோ 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 இங்க எடுங்க சித்தப்பா மூஞ்சி மேல பொதுமக்கள் அனைவரும் மேடை அருகில் வருமாறு உங்கள் விழா கமிட்டி சார்பாக அன்புடன் அன்பார்ந்த உறவினர் பெருமக்களே மற்றும் இதர சமுதாய பெருமக்களே, மேடையில் வீட்டிற்கும் முக்கியஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தாய் மண்ணின் வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒரு சில விவரங்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மண் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இப்படி வெள்ளச்சட்டை போடுவதற்கு அர்த்தமில்லை. 4ஆம் வகுப்போடு மேலமருதப்புறத்தில் வசதி இல்லை என்று கழட்டி விட்டார்கள். தாத்தா சேட் ரெட்டியார் இங்கே கொண்டு வந்து தாவூர் வித்தியாசாலையில் 5ஆம் வகுப்பு படிக்க வைத்தார். 6, 7, 8 அநாதை ஆசிரமம் வீக்க புதரில் படிக்க வைத்தார். ஆக படிப்படியாக படித்து ஒரு எம்ஃபில் மேத்ஸு, எம்ஏ இங்கிலீஷ், எம்எட் பல்வேறு பரீட்சைகளில் தேறி மே 22 அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று 2 ஆண்டுகள் சும்மா இருந்தேன். இப்போ இந்த கல்வியாண்டிலிருந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே உயர்கல்வி கட்டுப்பாட்டு அலுவலராக நான் இப்பொழுது தற்சமயம் பணிபுரிந்து வருகிறேன். உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது என்னிடம் நல்ல அதிகாரமுள்ள பதவி. அது என்ன பதவி என்றால், +2 முடித்து 2025 +2 முடிச்சிருக்கிறாங்க போன வருஷம். எங்கள்கிட்ட விருதுநகர் மாவட்டத்தில் 25,000 பேர். இதில் ஒவ்வொருத்தராக மேல் வகுப்புக்கு போயிருப்பாங்க. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய 1014 பேர் என் கையில் கொடுத்தாங்க. அதில் 647 பேருக்கு இலவசமாக அவங்க எங்கே படிக்கணுமோ அந்த மார்க்குக்கு தகுந்தபடி மெடிக்கல் காலேஜில் எல்லாம் இந்த மாவட்டம் ஃபுல்லாக மாநிலத்தில் உள்ள 38 மாவட்டத்திலையும் எங்கே வேக்கண்ட் இருக்கோ அந்த வேக்கண்ட்டுகளை சிரமம் பார்க்காது நானே நேரடியாக போய் அட்மிஷன் கொடுக்குறேன். இந்த தகவலை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது +2 எழுதக்கூடிய பிள்ளைகள், விளிம்பு நிலையில் உள்ள பிள்ளைகள், என்னால் உயர்கல்வி படிக்க முடியல, எங்கள் அம்மாட்ட வசதி இல்லை, அப்பாட்ட வசதி இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், ஐடென்டிஃபை பண்ணி கலெக்டர்கிட்ட கொடுப்போம். கலெக்டர் சிபிஐ விசாரணை பண்ணி இந்த வீடு உண்மையிலே கஷ்டப்பட்ட வீடு தான் அப்படின்னு ஒரு பிரைவேட் நிறுவனத்தை கொடுக்குறாங்க. நிறுவனத்திலேருந்து ஒரு ஆள் வர்றாரு, ஆகா அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்த உடனே அந்த படிப்பை ஃபுல்லாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. ரைட், இது ஒரு புறம். இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக ஜேடி ஆஃபீஸ் தான், பள்ளிக்கல்வித்துறை ஜேடி ஆஃபீஸ். இந்த ஒரு வாய்ப்பு, இந்த மண்ணில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கலைன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் தொழிலாளி தான். இந்த ஒரு 5ஆம் வகுப்பை இந்த இறந்தமுடையார்குளம் கொடுத்ததனால் நான் இன்று சபையில் ஒரு பெரிய பதவியோடு இருக்கிறேன். நீங்கள் மாணவ செல்வங்களும் அந்த படிப்பினுடைய தரத்தை புரிந்து கொண்டு வருங்காலத்தில் ஃபோன் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். இப்பொழுது சொல்கிறேன், அடுத்த திங்கட்கிழமை கூட என்கிட்ட இன்னொரு 37 சீட் இருக்கு. உடுமலைப்பேட்டை சித்தா ஆயுர்வேதா நர்சிங். இன்னும் ஒரே ஒரு விஷயம், மாணவ செல்வங்கள் நிறைய இருக்கிறதுனால ஏக்கு அடுத்து என்னடா பி, அதுக்கடுத்து அதோட நின்றுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் அப்படி இனிமே சொல்லக்கூடாது, பீட்ரூட். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் சி ஃபார் அஷாடு. யாரு அப்ப ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். இந்த மூன்றையும் இந்த 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு வாரந்தோறும் கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க. மூணையும் தனித்தனியாக கொடுக்காதுங்க, ஒட்டு மொத்தமாக ஆட்டோரில் போட்டு அரைச்சிருங்க, வேலை மிக்சியாக அரைச்சி ஜூஸை கொடுத்துருங்க. உண்மையிலே இங்கிலீஷும் மேத்ஸும் வரணும்னா இந்த மூணையும் சேர்ந்து சூப்பு கொடுங்க. சிக்கு அடுத்து என்ன சொன்னேன்,
டி. டி ஃபார் டிசிப்ளின். டி ஃபார் அடுத்து என்ன சொன்னேன்? இ ஃபார் எஜுகேஷன். அந்த 3 சோப்பு கொடுத்த உடனே டிசிப்ளின் ஆயிடுவேன். டிசிப்ளின் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஜுகேஷன் வந்துடும். பள்ளிக்கூடம்னா என்ன? ஃபஸ்ட்டு 50% டிசிப்ளின் தான் முக்கியம். அடுத்து இ எஜுகேஷன். டிசிப்ளின் தான் எஜுகேஷன் வந்துடும். குருக்களை மதிக்க தெரியணும், உங்கள் அம்மா அப்பாவை மதிக்க தெரியணும், கூட பிறந்தவங்களை மதிக்க தெரியணும். இதுதான் டிசிப்ளின். அப்போ ஏ ஃபார், பி ஃபார், சி ஃபார், இ ஃபார், டி ஃபார் டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன? ஒழுக்கம். அதுதான் தமிழ் எத்திக்ஸ். நம்மளை விட்டால் வேற யார்ட்டையும் ஒழுக்கம் இல்லை. நம்ம தான் ஒழுக்கத்தோடு வாழணும். அதுலேயே எல்லாமே அடங்கியிருக்குது. அடுத்து இ ஃபார் எஜுகேஷன். குட். அடுத்து என்னது? எஜுகேஷனில் நீ திறமை, படிப்பு இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்து முதிர்ச்சி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. எஃப் ஃபார் ஃபேமிலி. எஃப் ஃபார் ஃபேமிலின்னு என்ன? வேலை கிடைக்க போது உடனடியாக மாலை கிடைச்சிடும். அப்போ வேலையும் மாலையும் கிடைச்சா ஃபேமிலி சூப்பர். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா முருகேசன் அவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. இன்றளவும் முருகேசன் ஐயா அவர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் அவர் கலெக்டர் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமா என்னெங்க போகணும், என்னென்ன ரிப்போர்ட் எடுக்கணும் எல்லாத்தையும் முருகேசன் ஐயா வகுத்து கொடுக்கறது படிதான் இன்னையும் இப்பவும் கலெக்டர், விருதுநகர் கலெக்டர் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த ஐயா பகல்ல முக்கால்வாசி நாள், அந்த ஒரு டே இருக்குன்னா அதுல முக்கால்வாசி டே அவரை நேரடியாக ஆபீஸ் பார்த்துருக்கேன். ஏன்ட்ட பேசுறதை விட அவர் செல்லுல நோண்டுறதும் கலெக்டருக்கு எழுதி அனுப்புறதும் தான் அதிகம். ரெடி பண்ணு. கையமணி சத்தம் கொடு. கையமணி உள்ளூர் நாட்டாமை குமாரசாமி அண்ணன் அவர்களுக்கு விவேகானந்தா இளைஞர் வெற்றிமன்ற சங்க தலைவர் ராமசாமி மாமா அவர்கள் பொன்னாடை கொடுத்தார்கள். உள்ளூர் நாட்டாமை கணேசன் அவர்களுக்கு விவேகானந்தா இளைஞர் வெற்றிமன்ற சங்க தலைவர் ராமசாமி மாமா பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். கணேச சித்தப்பா அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் ராமசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். எங்களுக்கு வேண்டிய பொழுதில் வேண்டிய உதவிகளை செய்து இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம். எப்போது உதவி கேட்டாலும் எங்களுடன் உற்றுயிர் தோழனாக உடன் நின்று காக்கும் கோபால் மாமா அவர்களுக்கு சங்கத்தின் நாட்டாமை சங்கத்தின் தலைவர் ராமசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். எல்எஸ் மாமா அவர்களுக்கு சங்க தலைவர் ராமசாமி அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். குமாரசாமி சித்தப்பா அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் ராமசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். யார்
எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுக்கும் புனிதா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் ராமசாமி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். விவேகானந்தா இளைஞர் எழுச்சி மன்றத்தினை இன்றளவும் நல்ல முறையில் வழிநடத்தி செல்லும் ராமசங்கா அவர்களுக்கு ஊர் நாட்டாமை குமாரசாமி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். விவேகானந்தா இளைஞர் நீதிமன்ற சங்கத்தின் உறுப்பினரும் எங்களது ஒற்றையர் நண்பரான ஜெயராம் மாமா அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் ராமசாமி மாமா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். என்ன வேலைனாலும் நீர் தான் பார்க்கிறீ, விளக்கமாக இருக்கனாலும் கூசாம கையில் இருக்கிறது. அதுக்கு உண்மையான மட்டும்தான் முடியும். இது உங்களுக்கான உழைப்புக்கான வழிகளை தான். நமது ஊரில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது கல்யாணமாக இருந்தாலும், நிச்சயார்த்தமாக இருந்தாலும், கோவில் திருவிழாவாக இருந்தாலும், பஜனை நிகழ்ச்சியாக இருந்தாலும், எத்தனை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வெளியூரில் பணிபுரியும் புலூர் மக்களுக்காகவும் வெளிநாட்டில் பணிபுரியும் புலூர் மக்களுக்காகவும் தன்னுடைய உழைப்பின் மூலமாக, தனது வீடியோ கவரேஜின் மூலமாக வெளிநாட்டிற்கு யூடியூபில் தலைமுறையாகவும் அபிஷியல் பேஜில் அப்லோட் செய்யும் பாதுகாப்பின் அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். இதில் சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால், தொடர்ந்து ஒரு 3-4 வருடமாக தைப்பொங்கல் நிகழ்ச்சி எதுவுமே அவர் ஏதோ அப்லோட் செய்யல. அது சங்கத்தின் சார்பாக ரொம்ப வருத்தமா தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எப்போதும் தைப்பொங்கல் நிகழ்ச்சியும் சேர்ந்து அப்லோட் பண்ணணும். உங்க மனசுல எந்த குற்றமுறை இருந்தாலும் சரி, பையங்களுக்காக அதையும் சேர்ந்து அப்லோட் பண்ணுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சும்மாடு மாதிரி சுத்திட்டா சும்மா ஒரு துண்டு கிடைச்சிட்டுல ரெண்டு பேப்பர் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று இப்போது விவேகானந்தா இளைஞர் எழுச்சி மன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் 43ஆம் ஆண்டு தொடர் தைப்பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை மாபெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன். தற்போது பரிசினை வழங்க ஊர் நாட்டாமை குமாரசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதல் பரிசு ஓ வர்ஷன், 2வது பரிசு ஓ கார்த்தி. பால்வாடி ஓட்டம் முதல் பரிசு ஓ வர்ஷன், 2வது பரிசு ஓ கார்த்தி. இங்க வந்துடுவேன்.
அங்கே நின்று வாங்க. பால்வாடி தவளை ஓட்டம் பால்வாடி தவளை ஓட்டம் முதல் பரிசு ஓ வர்ஷன், இரண்டாவது பரிசு ஓ கார்த்தி. இரண்டாவது பால்வாடி தவளை ஓட்டம் பால்வாடி தவளை ஓட்டம் முதல் பரிசு ஓ வர்ஷன், இரண்டாவது பரிசு ஓ கார்த்தி. ஒன்று to 3 சிறுவர் ஓட்டம் கே அருண், இரண்டாவது பரிசு எஸ் சஞ்சய். 1 to 3 சிறுவர் ஓட்டம் முதல் பரிசு கே அருண், இரண்டாவது பரிசு எஸ் சஞ்சய். கை தட்டுங்க, பரிசு கொடுக்கும்போது கை தட்டுங்க. ஒன்று to 3 சிறுமியர் ஓட்டம் முதல் பரிசு கே வர்ணிகா, இரண்டாவது பரிசு கே அபிராமி. பரிசுகளை வழங்கிய நாட்டாமை குமாரசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பரிசினை வழங்க நாட்டாமை கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 4 to 5 சிறுவர் சிறுமியர் டீ கப் எடுத்தல் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு எம் கேசவன். 4 to 5 சிறுவர் சிறுமியர் டீ கப் எடுத்தல் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு எம் கேசவன். ஒன்று to 3 சிறுவர் சிறுமியர் டீ கப் எடுத்தல் முதல் பரிசு ஆர் அருண், இரண்டாவது பரிசு எஸ் சஞ்சய். நாலு to 5 சிறுவர் ஓட்டம் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு எம் கேசவன். 4 to 5 சிறுவர் ஓட்டம் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு எம் கேசவன். 4 to 5 சிறுமியர் ஓட்டம் முதல் பரிசு என் நர்சினி, இரண்டாவது பரிசு கே லட்சணா தேவி. பரிசனை வழங்கிய ஊர் நாட்டாமை கணேசன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்ததாக பரிசனை வழங்க சிறப்பு விருந்தினராக நம் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாலு to 5 தவளை ஓட்டம் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு ஜி சதீஷ். 4 to 5 தவளை ஓட்டம் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு ஜி சதீஷ்.
தலையாட்டி ஆறு டு 8 சிறுவர் ஓட்டம் முதல் பரிசு ஜி சுதர்சன், இரண்டாவது பரிசு எஸ் சுகுமார். 6 to 8 முதல் பரிசு ஜி சுதர்சன், இரண்டாவது பரிசு எஸ் சுகுமார். ஆறு டு 8 சிறுமியர் ஓட்டம் முதல் பரிசு எஸ் ஆறுமதி, இரண்டாவது பரிசு பி சுபிக்ஷா. 6 to 8 சிறுமியர் ஓட்டம் முதல் பரிசு எஸ் ஆறுமதி, இரண்டாவது பரிசு பி சுபிக்ஷா. ஆறு டு 8 கப் பலூன் முதல் பரிசு ஆர் அரவிந்த், இரண்டாவது பரிசு எஸ் ஆறுமதி. அண்ணா ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டு விட்டுனா லைட் மியூசிக்ல. பரிசனை வழங்கிய ஐயா முருகேசன் அவர்களுக்கு சங்கதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசனை வழங்க கணேசன் சித்தப்பா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 1 to 5 பலூன் உடைத்தல் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு எம் கேசவன். 1 to 5 பலூன் உடைத்தல் முதல் பரிசு ஜி சக்தி, இரண்டாவது பரிசு எம் கேசவன். ஒன்பது to 10 சிறுவர் ஓட்டம் முதல் பரிசு தீபக் பிரசாத், இரண்டாவது பரிசு செல்வராகவன். பேக்ரவுண்ட்ல ஏதாவது மியூசிக் போட்டுருங்க. ஒன்பது to 10 சிறுமியர் ஓட்டம் முதல் பரிசு எம் கீர்த்தனா, இரண்டாவது பரிசு எஸ் ஆறுமதி. 9 to 10 முதல் பரிசு காலேஜ் சிறுவர் ஓட்டம் முதல் பரிசு பி சரவண பெருமாள், இரண்டாவது பரிசு ஜி ஆனந்த். பரிசனை வழங்கிய சித்தப்பா கணேசன் அவர்களுக்கு சங்கதி சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக பரிசனை வழங்க கோபால் மாமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 11 to காலேஜ் சிறுமியர் ஓட்டம் முதல் பரிசு ஆர் ஸ்ரீமதி, இரண்டாவது பரிசு ஜெய் நிர்மலா. காலத்தின் அருமை கருதி வேகமாக பரிசனை பெற்றுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு ஆர் ஸ்ரீமதி, இரண்டாவது பரிசு ஜெய் நிர்மலா. ஒன்பது to காலேஜ் பின்னோக்கி ஓட்டம் முதல் பரிசு ஜி ஆனந்த், இரண்டாவது பரிசு எம் கீர்த்தனா. பெண்கள் ஓட்டம் முதல் பரிசு எஸ் ரோஹிணி, இரண்டாவது பரிசு ஓ மணிமேகலை. பெண்கள் ஓட்டம் முதல் பரிசு எஸ் ரோஹிணி, இரண்டாவது பரிசு ஓ மணிமேகலை.
ஆண்கள் ஓட்டம் முதல் பரிசு எம் சிவலிங்க பெருமாள், இரண்டாவது பரிசு பிரவீன். ஆண்கள் ஓட்டம் முதல் பரிசு எம் சிவலிங்க பெருமாள், இரண்டாவது பரிசு பிரவீன். பரிசனை வழங்கிய கோபமாமா அவர்களுக்கு சிவலிங்க பெருமாள் நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக பரிசனை வழங்க எல்எஸ் மாமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஊசி நூல் இழுத்தல் பெண்கள் சிறியவர் முதல் பரிசு எஸ் காசிலட்சுமி, இரண்டாவது பரிசு ஆர் கல்பனா. நூல் இழுத்தல் பெண்கள் சிறியவர் எஸ் காசிலட்சுமி, இரண்டாவது பரிசு ஆர் கல்பனா. இல்ல கை தட்டுங்கடா, ஏன் கொடுக்கும்போது கை தட்டுங்க. நூல் இழுத்தல் பெண்கள் பெரியவர் முதல் பரிசு மாமி, இரண்டாவது பரிசு டி வள்ளியம்மாள். நூல் இழுத்தல் பெரியவர் முதல் பரிசு மாமி, இரண்டாவது பரிசு வள்ளியம்மாள். ஊசி நூல் காலேஜ் பெண்கள் முதல் பரிசு கே பிரியதர்சினி, இரண்டாவது பரிசு கே நந்தினி. ஊசி நூல் காலேஜ் பெண்கள் முதல் பரிசு கே பிரியதர்சினி, இரண்டாவது பரிசு கே நந்தினி. பரிசுகளை வழங்கிய எல்எஸ் மாமா அவர்களுக்கு சமூக சபா நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்க விவேகானந்தா இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் ராமசுவாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த பரிசு பொருளினை பெற கணவன் மனைவி இரண்டு பேரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த பரிசு பொருளினை பெற கணவன் மனைவி இரண்டு பேரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பாலும் பலமும் முதல் பரிசு எம் அழகராஜ், இரண்டாவது பரிசு எம் சிவலிங்க பெருமாள். வீட்டம்மா வந்தா மட்டுமே பரிசு வழங்கப்படும். வீட்டம்மா வந்தா மட்டுமே பரிசு வழங்கப்படும். வாங்க வாங்க வாங்க. வீட்டம்மா வந்தப்பறம் கொடுக்கலாம். ரெண்டாவது பரிசு சிவலிங்க பெருமாள் கொடுங்கப்பா. ரெண்டாவது பரிசு மட்டும் கொடுங்க, முதல் பரிசு கொடுக்காதுங்க, ஹோல்ட்ல வைங்க. காலத்தின் அருமைகளை இரண்டாவது பரிசை கொடுக்கிறார். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்து விடுங்க, கொடுத்து விடும் போட்டோம். யாரும் இன்னொரு ஜோடியை கூப்பிடுக்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாலி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கழகா. பெரிய சோழர். கைமேல் செங்கல் பெரியவர் முதல் பரிசு பி கணேசன், இரண்டாவது பரிசு எஸ் கோபால். கைமேல் செங்கல் முதல் பரிசு பி கணேசன், இரண்டாவது பரிசு எஸ் கோபால். முதுகுக்கு பெண் பலூன் பெரியவர் முதல் பரிசு எம் அழகுராஜ் சிவலிங்க சென்றாய பெருமாள், இரண்டாவது பரிசு நாராயணன் சங்கர். முதல் பரிசு அழகுராஜ் சென்றாய பெருமாள். சென்றாய பெருமாள் விக்கி மச்சான் வா மேல.
ஆமா ஜோடி பரிசு தான். இரண்டாவது பரிசு நாராயணன் சங்கர். இரண்டாவது பரிசு நாராயணன் சங்கர். பிஸ்கட் கடித்தல் பெரியவர். முதல் பரிசு குருவம்மாள். இரண்டாவது பரிசு ஜாஸ்மின். அந்த ஜாஸ்மின் பேரு இங்கிலீஷ்ல தமிழ்ல பாத்துக்கிறா. மல்லிகாவும் கூடுமான்னு கேட்டுட்டேன். அது தெரியலடா, அவங்க தாண்டா சொன்னாங்க. வேற என்ன வேணா கேட்டு. பூசணி புடலை முதல் பரிசு கௌரி. இரண்டாவது பரிசு அழகுராஜ். பூசணி புடலை முதல் பரிசு கௌரி. இரண்டாவது பரிசு அழகுராஜ். முதல் பரிசு கௌரி. இரண்டாவது பரிசு அழகுராஜ். நம்ம குரூப்ல மாத்தி ஊத்தி கொடுத்துறாங்கயா. தண்ணீர்குடம் பெரியவர். முதல் பரிசு ஜி பகவதி. இரண்டாவது பரிசு எஸ் பெருமாள் அக்காள். தண்ணீர்குடம் முதல் பரிசு ஜி பகவதி. இரண்டாவது பரிசு பெருமாள் அக்காள். காலத்தின் அருமை கருதி வேகமாக வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பாட்டில் நீர் நிரப்புதல் பெண்கள். முதல் பரிசு பி சுசீலா. இரண்டாவது பரிசு எஸ் சுப்புலட்சுமி. பாட்டில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு பி சுசீலா. இரண்டாவது பரிசு எஸ் சுப்புலட்சுமி. பாட்டில் நீர் நிரப்புதல் ஆண்கள். முதல் பரிசு கே சென்றாய பெருமாள். இரண்டாவது பரிசு பி சென்றாய பெருமாள். பாட்டில் நீர் நிரப்புதல் ஆண்கள். முதல் பரிசு கே சென்றாய பெருமாள். இரண்டாவது பரிசு பி சென்றாய பெருமாள். காலத்தின் அருமை கருதி விரைவாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். போய் வாங்க, லேட் ஆகுது எங்களுக்கு. பரிசினை வழங்கிய சேரவம்மா அவர்களுக்கு சங்கடி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசினை வழங்க சங்க உறுப்பினர் கணேஷ் பெருமாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸ்கிப்பிங் முதல் பரிசு கே வள்ளியம்மாள். இரண்டாவது பரிசு ஆர் ஸ்ரீமதி. ஸ்கிப்பிங் முதல் பரிசு கே வள்ளியம்மாள். இரண்டாவது பரிசு ஆர் ஸ்ரீமதி. ஸ்கிப்பிங் முடிஞ்சா? ஸ்கிப்பிங் முதல் பரிசு கே வள்ளியம்மாள். இரண்டாவது பரிசு ஆர் ஸ்ரீமதி. வாலிகோல் பந்து முதல் பரிசு பாலாம்பிகா. இரண்டாவது பரிசு ஜெய் நர்மதா. வாலிகோல் பந்து முதல் பரிசு பாலாம்பிகா. இரண்டாவது பரிசு நர்மதா. வாலிகோல் பந்து முதல் பரிசு பாலாம்பிகா. இரண்டாவது பரிசு நர்மதா. பரிசினை வழங்கிய சங்க உறுப்பினர் கணேஷ் பெருமாள் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக பரிசினை வழங்க சங்க உறுப்பினர் ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கலாம். அடுத்த பரிசு அதிர்ஷ்ட கட்டம் முதல் பரிசு கே கல்பனா. இரண்டாவது பரிசு பி சுசீலா. அதிர்ஷ்ட கட்டம் முதல் பரிசு கல்பனா. இரண்டாவது பரிசு சுசீலா. அதான்
பைக் ஸ்லோ ரேஸ் முதல் பரிசு கே பிரவீன், இரண்டாவது பரிசு எம் அழகுராஜ். பைக் ஸ்லோ ரேஸ் முதல் பரிசு கே பிரவீன், இரண்டாவது பரிசு எம் அழகுராஜ். இரண்டாவது பரிசு எம் அழகுராஜ். கபடி ஆண்கள் முதல் பரிசு எஸ் விக்னேஷ், இரண்டாவது பரிசு ஏ பாலகணேஷ். கபடி கபடி ஆண்கள் முதல் பரிசு எஸ் விக்னேஷ், இரண்டாவது பரிசு ஏ பாலகணேஷ். பரிசினை வழங்கிய நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக பரிசினை வழங்க சங்கத்தின் கபடி வீரரும் எங்களுடைய ஒற்றியர் நண்பருமாகிய அன்பு வீட்டுக்காரர்களை அன்போடு அழைக்கிறோம். கபடிக்கான பரிசினை மட்டும் வழங்கி செல்லுமாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம். கபடி கடனே இல்லை. கை கட்டுவாங்க. இவர் வந்து முன்னாள் கபடி பிளேயரு. நமக்கெல்லாம் முன்னோடியே வருவாங்க கபடியில. கபடி பெண்கள் முதல் பரிசு எம் கீர்த்தனா, இரண்டாவது பரிசு எஸ் ஆறுமதி. கபடி பெண்கள் முதல் பரிசு எம் கீர்த்தனா, இரண்டாவது பரிசு எஸ் ஆறுமதி. பானை உடைத்தலுக்கு பரிசு இல்லையா? பாப்பா அதுல பேர் லிஸ்ட் இருக்கும், எல்லாத்துக்கும் கண்டிப்பா தப்பா கொடுத்து விட்டுங்க. பேர் லிஸ்ட் வச்சிருக்கானா? பானை உடைத்தல் எம் சிவலிங்க பெருமாள். பானை உடைத்தல் எம் சிவலிங்க பெருமாள். கோழிக்காய் பறக்குதல் முதல் பரிசு ஆர் கல்பனா. பரிசினை வழங்கிய அம்பிமச்சான் அவர்களுக்கு சமீபமாக நன்றி தெரிவித்துள்ளோம். கோழிக்காய் பறக்குதல் முதல் பரிசு கல்பனா, இரண்டாவது பரிசு ரோகிணி. கோழிக்காய் பறக்குதல் முதல் பரிசு கல்பனா, இரண்டாவது பரிசு ரோகிணி. வழங்க சங்க உறுப்பினர் செந்தில் அவர்களை அன்போடு மேடைக்கிறோம். செந்தில் அவர்கள் காலத்தின் அருமைகளை ஒருவராக மேடைக்குமாறு தங்களை அன்போடு அழைக்கிறோம். அதான் போட்டோம். முதல் பரிசு கல்பனா, இரண்டாவது பரிசு ரோகிணி. ஐஸ் கட்டி வைத்தல் ஓ செல்வராஜ், இரண்டாவது பரிசு ராமசாமி. பானை உடைத்தல் முதல் பரிசு எம் சிவலிங்க பெருமாள். பானை உடைத்தல் முதல் பரிசு சிவலிங்க பெருமாள். பானை உடைத்தல் சீக்கிரம் முடியா. வாங்கலாம் இல்ல குடு, வாங்கலாம் குடு. பானை உடைத்தால் அவன் பின்ன இருந்து எடுத்துட்டாங்க. அவன் பின்ன இருந்து எடுத்துட்டான். பரிசனை வழங்கிய செந்திலன் அவர்களுக்கு சமீபமாக நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக பரிசனை வழங்க சங்கத்தின் உறுப்பினரும் இளைஞர்களின் முன்னோட்டமாக திகழ்கிற தற்போது தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் சிவனை அன்போடு மேற்கொள்கிறோம். காலத்தின் நேரத்தினை கருத்தில் கொண்டு வெகு விரைவாக செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். செங்கல் காலில் தூக்குதல் முதல் பரிசு பி சென்றாய பெருமாள் போன்று கே காசு வளர்ந்து தமிழக அரசு பணிகளை எல்லோரும் பிடிக்குமாறு சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலில் செங்கல் தூக்குதல் முதல் பரிசு பி சென்றாய பெருமாள், இரண்டாவது பரிசு காசிநாதன். பரிசனை வழங்கிய சங்க உறுப்பினர் சிவலிங்கம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக பரிசனை வழங்க சென்றாய மச்சான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மச்சான் போறோம், தயவு செய்து போறோம். கால நேரத்தினை கருத்தில் கொண்டு வேகமாக செல்லும்.
அடுத்த பரிசினை வழங்க எம் அழகுராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த பரிசினை வழங்க எம் அழகுராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோலப்போட்டி கே பிரியதர்சினி முதல் பரிசு, இரண்டாவது பரிசு பி வைசாலி. கோலப்போட்டி முதல் பரிசு கே பிரியதர்சினி, இரண்டாவது பரிசு வைசாலி. கோலப்போட்டி கோலப்போட்டி ஆறுதல் பரிசு காசிலட்சுமி வரவும். பாலாம்பிகா, அர்ச்சனா, மாரீஸ்வரி, பிரீத்தி. காசிலட்சுமி, பாலாம்பிகா, அர்ச்சனா, மாரீஸ்வரி, பிரீத்தி. சிலம்பம் சுற்றிய நமது சிறுவர்களுக்கு சக்தி, நீலம், சிலம்பம், சக்தி, நீலம், அழகை கொடுத்துடுறா சிலம்பத்துக்கும். சக்தி, நீலம், தன்சிகா, பவதாரணி, வர்ஷினி, தன்சிகா, வர்ஷினி, சிவரஞ்சினி, வர்ணிகா. பரிசு பொருட்கள் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இதோ சிறிது நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளது. ஐயப்பா மாமா மேடைக்கு வரவும். ஐயப்பா மாமா மேடை. வரோம், லேட் ஆகுது மாமா. இங்க வரோம், முன்னா வரோம்.